உன் குடும்பம் என் கையில இருக்கு. சொல்லு, எங்க பர்ஸ் இருக்குது? சொல்லியா? சரியா? ஐயா, என்ன அது? முடி உதிருது, என்ன போட்டு குளிக்கிறேன் தெரியுதா? உள்ள மாலுக்குதா கட்சி இந்த மால் நல்லாதா? பாத்தி ஊரா விட்டு சுத்து நமக்கு எதுக்குடா போட்டா வட்டமானதா? ஏண்டா தலைமயிர சிலிப்பி விட்டுக்குன்னா ரவுடியாடா நீ? மணி 5க்கு மேல ஆகுது. அமௌண்ட் வரலன்னா எனக்கு ஆக்டிங்கே வராது. இந்த தேவதாஸ் இருக்கவா போகவா? நீ கேவி இல்லையா? சரியான பாவி. பெர்ஃபார்மன்ஸ் நடக்கணும்ல, கடைசி நேரத்துல இப்படி கால வர்றியே. கால வராம அங்கங்க சபாக்காரங்கள அட்வான்ஸ் கொடுத்துட்டு கேவி வா கேவி வான்னு கேவி அழறாங்களே. இவர் பெரிய டாப் ஸ்டார், மூஞ்ச பாரு. இந்த சார் இன்னைக்கு நடிக்கலன்னா போர் போர்னு கத்த போறானுங்க பாரு. போய கெட் அவுட். ஏதோ 4-5 பெர்ஃபார்மன்ஸ்ல கூட நடிச்சானே மதிப்பு கொடுத்தா ரொம்ப இதுங்கறான். பெரிய சிவாஜி நினைப்பு. அது சரி, ஹீரோவும் போயிட்டான், பணமும் ஹீரோ. இப்ப என்ன செய்ய? கடவுள் இருக்காரு, சமயத்துல கதவு தட்டுவாரு. தட்டிட்டாரு. ஹாய், வந்துட்டீங்களா? வாங்க. என்ன வெறும் கையோட வந்துக்கிறேன்னு பாக்குறீங்களா? பயங்கர பேக்ரவுண்டோட வந்துக்கிறேன். தாங்க உங்க பர்ஸ். Thank you very much. சொன்ன டைம்க்குலாம் வந்துட்டீங்களே. ஆமா, வந்த நேரத்துல நான் விடுறது இல்ல. வாங்க. இல்ல பரவாயில்லைங்க, வாங்க. இல்ல பொம்பளைங்க எல்லாம் இருக்கிறாங்க, வாங்க, கூச்சமா இருக்குது. பரவாயில்ல, வாங்க, எல்லாம் என் ஃப்ரெண்ட்ஸ் தான். வாங்க வாங்க. இவர்தான் நம்ம தான் எதிர்பார்த்துட்டு இருந்த மிஸ்டர் பிபி ராஜா. இங்க பாருங்க சார். இல்ல வாங்க, பொம்பளைங்க எல்லாம் இருக்குதான். ஷீஸ் ஆஷா. வணக்கம். மாலா. வணக்கம். தாரா. வணக்கம். கீதா. மஞ்சு. வணக்கம். உட்காருங்க சார். இல்ல பரவாயில்லைங்க, பொம்பளைங்க எல்லாம் இருக்குதான். என்ன இப்படி வெக்கப்படுறீங்க? ரோட்ல எங்கிட்ட பட்டு பட்டு நடிச்சீங்க. அப்ப பரவாயில்லைங்க, ஒத்தியா வந்தீங்க. இப்ப கும்பலா வர சொல்ல அட்ஜஸ்ட் பண்ண முடியாது, கோஷமா இருக்குதுங்க. பரவாயில்ல, உட்காருங்க. பின்னாடி சோஃபா இருக்குதுங்களா? இருக்கு. சரிங்க. பணம் எல்லாம் சரியா இருக்குதான்னு எண்ணி பாத்துக்குங்க. எல்லாம் கரெக்டா இருக்கும். பணம் வந்து சேர்ந்துருச்சு. ஹீரோ தான் தேவதாஸ் போயிட்டாரு. தேவதாஸ் போட்டாரா? எங்க போட்டாரு? தேடி கண்டுபிடிக்கணுமா? சொல்லுங்க. அதை ஏங்க கேக்குறீங்க? நாடகத்துல ஹீரோவா நடிக்கிறவரு சரியான நேரத்துல கழுத்து அறுத்துட்டாரு. கழுத்து அறுத்துட்டாரா? எங்க நாருன்னு இருந்தாரு. அப்பா இது அப்பா என்னது? இல்ல, இது கழுத்து அறுத்துட்டாருன்னு சொன்னவன் மனசு படபடன்னு அடிச்சுக்குது. உங்க கழுத்து எதுவும் ஆகாத நான் பாத்துக்க சொல்ல வந்தேன், அவ்வளவுதான். ஹீரோ இல்லையே, நாடகம் எப்படி? அத சொல்லுங்க. அத்தையும் நான் பாத்துக்கிறேன். என்னங்க என்ன பார்த்தா ஹீரோ மாதிரி தெரியலையா? ஆக்டிங் எல்லாம் ஷோக்கா கொடுப்பேங்க. நானு 10 வயசுலயே துக்க கட்டத்துல ஆக்ட் பண்ணிக்கிறேன். அது போல ஒவ்வொரு கட்டமா ஜிகிலி, சஸ்பென்ஸ், த்ரில்லு, ஜெயில் ஆக்டிங் கூட கொடுத்துக்கிறேன். இப்ப கூட கொடுத்துனே இருக்கிறேன். என்ன ஒரு சாம்பிள் பாக்குறீங்களா? காமெடி, கார்னிங் இந்த மாதிரி ஏதாவது பாக்குறீங்களா? என்ன அது கையோட வந்துச்சு? இங்க எல்லாமே அப்படித்தானா? அடுத்தது டான்ஸ் பாக்குறீங்களா? ஓகே, ஃபைட்டிங் ஸ்டண்ட். சோக ஆக்டிங் பாக்குறீங்களா? பயப்படாதீங்க, இங்க வந்து குந்துங்க. பயப்படாதீங்க. சோக ஆக்டிங். என்ன சிரிக்கிறீங்க? கம்முன்னு பாக்கணும். அப்படியே சிரிப்புல இருந்து சோகமா மாறிடும். ஆக்டிங். பியூட்டிஃபுல். உங்களுக்கு எப்படி திலீப் குமார் மாதிரி ஆக்ட் பண்ணுமா? தேவதாஸ் இல்ல நாகேஸ்வர மாதிரி ஆக்ட் பண்ணுமா? எப்படி சொல்லுங்க. உலகே மாயும். பரவாயில்ல, போதும். போதுமா? இந்த கேவியும் இருக்க. கேவியா? கேவி மாதிரி ஆக்ட் பண்ணுமா? அதுவும் பண்ணி காட்டுறேன். நான் கேவிய சொல்லல, கேவி எங்க ஹீரோ. அந்த காட்டுங்க, அந்த மாதிரியும் பண்ணி காட்டுறேன். எப்படிங்க உங்களால இப்படி மாறி மாறி நடிக்க முடியுது? சின்ன வயசுல இருந்து நான் ஏதானுங்க பண்ணிட்டே இருக்கிறேன். சூப்பர் ராஜா, என் ஹீரோ நீங்க தான். சார், ஃபர்ஸ்ட் மேல் குடுத்தாச்சு, சீக்கிரம் ரெடி ஆவுங்க. குட்டாச்சுன்றியா? கையில கொண்டு வந்து கூடு சொல்லுங்க. அங்கேயே குடுத்துருந்தா எப்படியா? அவன்தான் தேவதாஸ். பார்வதியின் காதலில் தோல்வியிற்று குடிக்கு ஆளாகி நாட்டியக்காரி சந்திரமுகியை நாடி வருகிறான். இந்த அற்புத கட்டத்தை கலைச்செல்வி குமாரி ராதா குழுவினர் அற்புதமாக நடித்துக் காட்டுவர்.
வாழ்வே மாயம் நிலையேது நாம் காணும் சுகமே மாயம் காணும் சுகமே மாயம். பாவையர் மன்னரே தேவதாஸ் வருக வருக. ஒன் நிமிட், ஒரு சின்ன மிஸ்டேக். நான் பாவை மன்னன் இல்ல, பாட்டில் மன்னன். தேவதாஸ் ஏன் ஆடுற? போட்டுக்கிறல்ல, அதான் ஆடுறேன். மனதிலே பட்ட காயம் வசனம். ஞாபகம் இருக்கு எனக்கெல்லாம். மனதிலே பட்ட காயம் ஆற மருந்தில்லையடி பாங்கி, மறக்கவே குடிக்கிறேன் மெக்டோவல் பிராண்டி. என்ன பாட்டில் ஃபாரினா இருக்குதுன்னு பாக்குறீங்களா? உள்ள லோக்கல் தான் ஓடுது. அவ்வளவு பிடிச்சிருக்குதா உங்களுக்கு? என்ன சொல்ற கேட்டுக்கா. 1000 சுக்கல் அடி நெஞ்சில் அப்பப்ப விக்கல் அடி. இது கூட ரசிக்கிறாங்க. பாரு பாரு, இங்க இருக்குது ஒரு பாரு, அங்கேயும் பாரு, இங்கேயும் பாரு, 2 பாரு இல்லையா, 3 பாரு தெரியுது எனக்கு. நான் பாரு இல்ல, சந்திரமுகி. அப்படிதான் சதா. நீங்க இங்க வந்திருக்கிறது சந்திரமுகிக்காக. சந்திரமுகிக்காக. யாருக்காக இது? யாருக்காக இந்த பாட்டெல்லாம் பாடக்கூடாது. என்ன நீ? எனக்கு பிடிச்சிருக்குது, நான் பாடுறேன். வசனமே பேச வரல, சரியான கழுத்தறுப்பு கேஸ். வசனம் பேசு. என்ன சொன்ன நீ? கழுத்தறுப்பு கேஸா? அதுல இருந்து வசனம் பேச பார். அறுப்பது கட்டி, அடிப்பது சுத்தி, படியன் புத்தி. நான் ரசிக்கிறாங்க பத்தியா? ரசிக பெருமக்களே, உங்களை எனக்கு ரொம்ப பிடித்து விட்டது. தண்ணிய போட்ட சந்தோஷம் பிறக்கும், தள்ளாடி நடந்தால் உல்லாசம் இருக்கும். தண்ணிய போட்டா சந்தோஷம் பிறக்கும், தள்ளாடி நடந்தால் உல்லாசம் இருக்கும். என்னென்ன கவலை எல்லாமே பறக்கும், எப்போதும் மனசு நல்லா இருக்கும். என்னென்ன கவலை எல்லாமே பறக்கும், எப்போதும் மனசு நல்லா இருக்கும். ஓ பார்வதி. பாருங்க சந்திரமுகி. பரவாயில்ல, அட்ஜஸ்ட் பண்ணிக்குமா. பார்வதி எல்லா தேவதாஸ், நீ பாரு நல்லா, நான் சந்திரமுகி. பார்வதி எல்லா தேவதாஸ், நீ பாரு நல்லா, நான் சந்திரமுகி. சந்திரமுகி தான் பார்வதி, பார்வதி தான் சந்திரமுகி. சந்திரமுகி தான் பார்வதி, பார்வதி தான் சந்திரமுகி. நான் என்ன குடிச்சவனோ, வேறெங்கும் நடிச்சவனோ. காதலில் தோல்வி கண்டாய், என்னிடம் ஓடி வந்தாய். காதல் ராஜாத்தி போனாளம்மா, நானும் குடிகார நானே நம்மா. காதல் ராஜாத்தி போனாளம்மா, நானும் குடிகார நானே நம்மா. இன்று நான் உன்னை பார்த்தேன் அம்மா, மேலும் குடிகார நானே நம்மா. இன்று நான் உன்னை பார்த்தேன் அம்மா, மேலும் குடிகார நானே நம்மா. ஓ பார்வதி, தண்ணிய போட்டா சந்தோஷம் பிறக்கும், தள்ளாடி நடந்தால் உல்லாசம் இருக்கும். என்னென்ன கவலை எல்லாமே பறக்கும், எப்போதும் மனசு நல்லா இருக்கும். ஓ பார்வதி. ஐயோ, துக்கமா பாட வேண்டிய இடத்துல சந்தோஷமா பாடுறியே.
பார்வதி. காதலித்தாள் பார்வதி, வந்தாள் சந்திரமுகி. ரெண்டு பேரும் பெண்ணம்மா, வேதம் என்ன சொல்லம்மா, ஒன்னும் கூடிக்கலையே, நியாயங்கள் புரியலையே. நியாயத்தை சொல்லட்டுமா, கேட்டதை கொடுக்கட்டுமா. அடிச்சாலும் உதச்சாலும் வருவேன் நடி, அங்கங்க ரெண்டாக தெரிவேன் நடி. அடிச்சாலும் உதச்சாலும் வருவேன் நடி, அங்கங்க ரெண்டாக தெரிவேன் நடி. எப்போதும் என் ஆசை வெல்லும் அடி, எல்லோரும் நன்றாக ரசித்தாரடி. இது போலே தினந்தோறும் நடிப்போம் அடி. தண்ணிய போட்டா சந்தோஷம் பிறக்கும், தள்ளாடி நடந்தால் உல்லாசம் இருக்கும். என்னென்ன கவலை எல்லாமே பறக்கும், எப்போதும் மனசு நல்லா இருக்கும், எப்போதும் மனசு நல்லா இருக்கும். அனாமத்து பொண்ணு இல்ல என் மருமக ராதா. கோடிக்கணக்கான ஆஸ்தி அவ பேர்ல இருக்கு. அவளுக்கு கார்டியன் நான் தான். நான் எங்க சகுனி மாமாவா இருக்க போறணும்னு நினைச்சு அவங்க அப்பா ராவ் பகதூர் உயில்ல ஒரு கண்டிஷன் எழுதிட்டான். என்னையா அது கண்டிஷன்? ஏர் கண்டிஷன் இல்ல, எனக்கே தண்ணி காட்டுற கண்டிஷன். அதாவது ராதாவுக்கு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் தான் டிரஸ்டிகள் மேல இருக்கிற சொத்து இவ பேருக்கு வரும். அப்படி மாறினா நீ எனக்கு தர வேண்டிய 10 லட்சம் ரூபாய் கடனை ராதா எனக்கு தந்துடுவா. கரெக்ட்? அப்சல்யூட்லி கரெக்ட். லகான எப்படி பிடிக்கணுமோ அப்படி பிடிச்சிட்டீங்களே. லகான பிடிச்சிட்டேன் சரி, குதிரை அழுவி ஓடிட்டா என்னது? சொத்து வந்த உடனே நீ பட்ட கடனை ராதா தராம போயிட்டா என் கையை விட்டு அவ எப்படி ஓட முடியும்? ஸ்டூபிட். புருஷன் கை வந்ததுக்கு அப்புறம் உன் கை எதுக்கியா? ஆமா, அதுவும் சரிதான். அதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு. என்ன வழி? என்ன ராதா கல்யாணம் பண்ணிக்கணும். நடக்காது, முடியாது. என்ன பெத்தவங்க என்ன அனாதையா விட்டுக்கிறாங்களே தவிர அனாமத்தா ஒண்ணு விட்டுட்டு போல. எவனோ வந்து பொண்ணு கேக்குறதுக்கு. ராதா, நான் உனக்கு தாய் மாமன், கார்டியன் தெரியுமில்ல? கார்டியன் பொண்ணுக்கு வேலையா இருக்கணும். எவன் வேணாலும் மேய விட்டுறதா? எவனோ ரஞ்சித்தான். உங்களுக்கு வேணுங்கிறவனா அவன் கால போய் நீங்க புடிச்சுக்கிட்டு இருங்க. அதுக்காக ஏன் கழுத்தை கொடுத்துடுறதா? கல்யாணத்தை பத்தி ஒரு பொண்ணு கிட்ட கேட்கறது முறைன்னு கேட்டேன். உன் முறப்புக்கெல்லாம் நான் பயப்பட மாட்டேன். வர்ற 18ஆம் தேதி ரஞ்சித்துக்கும் உனக்கும் கல்யாணம் நடந்தே தீரும். நடக்காது, நடக்காது, நடக்காது. 18ஆம் தேதி உன் கழுத்துல தாலி விழப்போதே, அப்ப பார். அப்ப பார், 18ஆம் தேதி எப்படி அந்த கல்யாணம் நடக்குதுன்னு பாக்குறேன். ஏன் சார் நீங்க எனக்காக வேண்டி பாவம் சார்? நம்ம பேசுற தப்பெல்லாம் நடுக்கூடாது சார். நமக்கு நல்லதுதான் சார் நடுக்கணும். ஐம் சாரி சார், ரொம்ப சாரி சார். சாரி, உங்க மேல ஒண்ணும் நடுவு இல்லையா? போயிட்டு வாங்க சார். சாரி சார், ரொம்ப சாரி சார். நீங்க நல்லவங்க, நல்லா இருக்கணும். பாருங்க சார், அந்த ஆளு சளியை தடவி போனா இந்த ஆளு மன்னிப்பு கேக்குறான். ரொம்ப தங்கமான மனுஷன் சார். பாத்த காணுமே, பர்ஸ காணுமே. ரொம்ப மோசமான ஏரியா சார், உஷாரா இருக்கணும் சார். என் பர்ஸ கூட காணுமே. வாங்க
ஜோய்ஷன் வந்துடுறேன். ராதா ரெடி ஆயிட்டியாமா? ராதா ராதா தப்பிச்சு ஓடிட்டாளே. ரஞ்சித்துக்கு நான் என்ன பதில் சொல்ல போறேன்? என்ன அலற வச்சுட்டு போயிட்டாளே. ஐயோ, வளர வேண்டியவன் நாயா மாலைய போட்டு மாப்பிள்ளையாக்கி 4 பேருக்கு முன்னாடி என் மானத்தையே வாங்கிட்டிய. ரூம் பூட்டி தாங்க வச்சிருந்தேன். பால்கனி வழியா தப்பிச்சு ஓடிட்டா. நான் என்னங்க பண்றது? எனக்கு குப்புரு வேர்க்குதுங்க. உதைக்கிற உதையில ஒண்ணு அதே பால்கனி வழியா பறக்க விட்டுருவேன். தயவு செய்து நான் சொல்றதை கேளுங்க. இதுவரைக்கும் நீ சொன்னதை நான் கேட்டேன். இப்ப நான் சொல்றத நீ கேளு. 10 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள நகையோடும் பணத்தோடும் என்ன? ஆமாங்க. ராதாங்கிற பொண்ணு என் வீட்டை விட்டு போயிட்டா அவளை கண்டுபிடிச்சு கொடுக்கறவங்களுக்கு தகுந்த சன்மானம் தரப்படும் அப்படின்னு அவளுடைய போட்டோ பேப்பர்ல அட்வர்டைஸ் பண்ணு. அப்படி விளம்பரம் கொடுத்தா ராதா இங்க வந்துருவான்னு சொல்றீங்களா? 10 லட்சம் ரூபாய் பணத்துக்காக ஊர்ல இருக்கிற ஒவ்வொரு ரவுடியும் ராதா எங்க இருக்கான்னு தேட ஆரம்பிச்சிருவான். பருந்தெல்லாம் சுத்த ஆரம்பிச்சா கோழி குஞ்சு பதுங்குறதுக்கு எங்க இருந்தாலும் இங்கதான் வரணும். சரி ஆளு பூச்சா சதா ஜானி. என்னப்பா டீ சுடுதா? இல்ல செய்தி சுடுது. எங்க கொண்டா? சுடுதுப்பா. இது டீடா. செய்தி இங்க இருக்குது. குரு இது நம்ம நெக்கிள்ஸ் கிராக்கி. ஐயோ இந்த விளம்பரத்தை பார்த்து டவுன்ல எவன் பேயா அலையறானோ. ஆமாண்டா ஜானி. சீப்பு கேடியில இருந்து சீப்பு கேடி வரலும் பின்னாடியே அழிவானுங்க இந்த பொண்ணுக்காக. நம்ம தொழில இருக்கிற பெரிய நாத்து எவன் கண்ணுல படுதோ இவன் அடுத்தவன் வலையில சிக்கிறதுக்கு முன்னாடி எங்கிட்ட வந்தாங்க. இவன் இங்கதான் வருவான்னு என்ன நிச்சயம் சார்? 100 மைல் சரௌண்டிங்ல எந்த பொண்ணு எங்க காணாம போனாலும் நேரா இந்த டவுனுக்கு தான் வரணும். இங்க பதுங்கி வாழ இடம் இருக்கு, விழுந்து சாக கடலும் இருக்கு. சோ ரயில்ல ஏறி அந்த பொண்ணு நம்ம ஸ்டேஷனுக்கு தான் வரணும். சில்லற பையா பெரிய வேலைக்கு வந்து சில்லறை காலி தொட்டில் பழக்கம். ரைட் சார், கம் ஆன். யார் வந்துக்கிறார் பார். யாருப்பா? பொண்ண மாலோட தூக்கத்து ஒரே கூட்டமா வந்துக்கிறானுங்க. யாருன்னு தெரியலையே. அதான்டா வெள்ளையா ட்ரெஸ் பண்ணி சமாதான போற மாதிரி வந்துக்கிறாரு. அவர் தான் சண்டைக்கார அண்ணாத்த. அன்னைக்கு அந்த கடை முன்னால உன கால வரனாரு அவரா? ஐயோ ஞாபகப்படுத்தினு பேனியே. கம்முன்னு நான் போய் கண்டுன்னு வந்துடுறேன். ட்ரெயின் வந்தா கோட்டுமா? நீயும் கூற அதுக்கும் இது. எங்க அப்படியே நீயா இன்னைக்கு யார் பர்ஸுக்கு ஐடியா போட்டிருக்க? இப்பெல்லாம் பர்சலா அடிக்கிறது இல்ல, பேங்கே லூட் பண்ண வந்துருக்கிறேன். ஸ்டேஷன்ல ஏதுப்பா பேங்க்? வண்டியில வருதா? அண்ணன் கூட அதுதான் வந்துடுறாரு தெரியுது. தம்பி வேற வேலை இருந்தா போய் பார்ப்ப. பாக்குறத நான் முடிக்கவே வந்திருக்கிறேன். ஆசீர்வாதம் பண்ணுங்க. போலீஸ். தாதர் எக்ஸ்பிரஸ் இன்னும் சிறிது நேரத்தில் 5வது பிளாட்பாரத்திற்கு வந்து சேரும். என்னங்க ரயில்ல வந்துட்டீங்க? ஹலோ, நீங்களா? எதிர்பார்த்த மாதிரி கேக்குறீங்க? எதிர்பார்க்கறாப்புல தான் பேப்பர்லயே போட்டானுங்களா? தோகதான் உன் கேஸ். என்னம்மா நாய் வாழ் தெரியுது, நாய் குட்டியை காணோம். மை காட். இப்ப அவர் உங்க கார்டுல அந்தத்துல விட்டு பூட்டாரா? இப்ப நான் தான் உங்களுக்கு உங்கள் நண்பன் பி ராஜ. விட்டா எல்லாத்தையும் வாயிலே கொடுத்துருவேன். இதே பொண்ணுதான். அவன் யாரு கூட எவனா இருந்தா என்ன? எங்க போயிடுவா? அப்படியே ரிவர்ஸ்ல எடு வண்டிய எடுத்துன்னு போ. பையன் பொண்ணை பார்சல் பண்ணிருக்கான். வா போலாம்.